இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்திற்கென்று கர்த்தர் நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற வேத வசனம் சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளே உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உமது மன விருப்பத்தின்படியெல்லாம் இந்த மாதத்திலே தந்தருள்வாராக. அவர் உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. சில வேளைகளிலே நம்முடைய மன விருப்பத்தை, நம்முடைய ஆலோசனைகளை, திட்டங்களை யாரோ நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைத்திருக்க கூடும். ஆனால் கர்த்தர் திட்டமும் தெளிவுமாக வேதம் சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி, அவர் தந்தருள்வார், நிறைவேற்றுவார். இந்த ரெண்டு வார்த்தைகளும் இதிலே நாம் பார்க்க முடியும். அவர் நமக்கு தந்தருளுகிற ஆண்டவர் மாத்திரமல்ல, அவைகளை நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, விருப்பங்கள் இருக்கிறதோ, அவைகள் எல்லாவற்றையும் அவர் தந்தருளுகிற ஆண்டவர். ஆலோசனை என்று சொன்னால் திட்டங்கள், அந்த திட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் தந்தருளுகிற ஆண்டவராக இருக்கிறார். பொது வெளிப்பெயர்ப்பிலே இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் உமது தேவைகளை எல்லாம் தந்தருளுவாராக, உமது திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி இருக்கிறது. அப்படியானால் நாம் ஒரு சில காரியங்களை நாம் திட்டமிடுகிறோம், நமக்கு ஒரு சில தேவைகள் இருக்கிறது, விருப்பங்கள் இருக்கிறது, அவைகளை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். சிலர் எந்த காரியத்தையும் திட்டமிடுவதில்லை, சிலர் சில காரியங்களை குறித்து ஆசைப்படுவதில்லை, விரும்புவதில்லை என்று சொல்லியும் நாம் பார்க்க முடியும். எனக்கு என்ன தேவையோ அது ஆண்டவருக்கு தெரியும், அதை அவர் நிச்சயமாக தந்தருள்வார் என்று சொல்லி அப்படி சிலர் நினைத்துக் கொள்கிறார்கள். சிலர் எப்பொழுது பார்த்தாலும் ஆண்டவரே எனக்கு அதை தாரும் இதை தாரும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். சிலர் அந்த ஜெபத்தோடு கூட விடாதபடிக்கு கண்ணீர் வடித்து கொண்டும் இருப்பார்கள். ஆனால் சிலர் எனக்கு ஆண்டவர் என்ன கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிறாரோ அதை தருவார் என்று சொல்லி அப்படியும் நினைத்துக் கொள்வார்கள். பஸ்ஸில் நாம் ஒரு இடத்திற்கு போகும்போது பஸ்ஸில் ஏறின உடனே எங்கே போக வேண்டும் என்று சொல்லி கேட்டால், எங்கே போக உனக்கு இஷ்டமோ அங்கே குடி என்று சொன்னால் அந்த கண்டக்டர் எப்படி நம்மை பார்ப்பார் என்று சொல்லி தெரியும். அதே விதமாக ஒரு உணவகத்திற்கு நாம் சென்றிருக்கும் போது சாப்பிட என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்டால், உனக்கு இஷ்டமானது எங்களுக்கு கொடி என்று சொன்னால் அவர் அப்படியெல்லாம் முடியாது என்று சொல்லுவார். இல்லாவிட்டால் சூடாக எதை இருக்கிறதோ அதை கொடி என்று சொன்னால் சுடுதண்ணி சூடாக இருக்கும், இல்லாவிட்டால் நெருப்பு சூடாக இருக்கும். ஆனால் நமக்கு என்ன தேவையோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? விரும்ப வேண்டும், அதை கேட்க வேண்டும். இதில் நீங்கள் விரும்புங்கள் என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு தருவது, ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு தருகிறார், நாம் வேண்டிக் கொள்ளும் போது நம்முடைய தேவைகளை அவர் நிறைவேற்றுகிறார், நாம் கண்ணீர் வடிக்கும் போதும் ஆண்டவர் அதற்கு பதிலை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு விதமான பகுதி. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வளர வேதம் இன்னும் மேன்மையான வழிகளை காண்பிக்கிறது. கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய தேவனிடத்திலே நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கும் போதும் அவரிடத்திலே கேட்காமலேயே அவர் நமக்கு அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த வசனத்திலே நாம் விரும்பும் போது அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபினுடைய நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே நாம் வாசிக்கிறோம், கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். யோசிக்கும் இடம் எதுவோ அங்கே அந்த கப்பல் திருப்பப்படும் என்று சொல்லி இருக்கிறது. அந்த கப்பலை நடத்துகிறவன் அது எங்கே போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறானோ அங்கே அந்த கப்பல் திருப்பப்படும் என்று சொல்லி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி
யோசிக்கிறீர்களோ, விரும்புகிறீர்களோ, திட்டமிடுகிறீர்களோ, அதற்கு நேராக அந்த பிரயாணம், அந்த கப்பல் திருப்பப்படும் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சங்கீதம் 34 அதிகாரம் 12 வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, அங்கே நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் என்று சொல்லி இருக்கிறது. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி, நன்மையை நாம் காண வேண்டுமானால் நாம் முதலாவது அந்த ஜீவனை, அந்த காரியத்தை நாம் விரும்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதே வசனத்தை 1 பேதுரு 3 அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, நல்ல நாட்களை விரும்பி என்று சொல்லி இருக்கிறது. நாம் நன்மையை விரும்ப வேண்டும், நல்ல நாட்களை விரும்ப வேண்டும், நீடித்த நாட்களை விரும்ப வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம். அப்படி நாம் விரும்பும் போது அதன்படியே நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளெல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 109 அதிகாரம் 17 வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய, இல்லாவிட்டால் ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வசனம் இருக்கிறது. அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வந்து சேரும். ஆசீர்வாதத்தை அவன் விரும்பாமல் போனால் ஆதலால் அது தூரமாக போகும் என்று சொல்லி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் நிறைவேறாமல் இருந்ததற்கு ஒரு காரணம், அவைகளை நாம் விரும்பாமல் போனபடியினாலே. உயர்வுகள் நம்மை விட்டு ஒருவேளை தூரமாக போயிருக்கும் என்று சொன்னால் நாம் அதை விரும்பாமல் இருந்ததினால்தான் இருக்கும் என்று சொல்லி இந்த வசனத்தின்படி நாம் பார்க்க முடியும். சிலர் படிப்பிலே, அவர்கள் கல்வியிலே ஒரு கோர்ஸ் அவர்கள் சேரும் போது இந்த சப்ஜெக்ட் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள். இன்ஜினியரோ ஏதோ ஒன்று அவர்கள் கேட்கும் போது அவர்களுக்கு விரும்பின அந்த கோர்ஸ் கிடைக்கும் போது மிகவும் விரும்பி அதை படிப்பார்கள், நல்ல மார்க் எடுப்பார்கள். விரும்பாத ஒரு சப்ஜெக்டில் அவர்கள் சேரும் போது சரியான விதத்திலே அவர்கள் அதிலே சாதிக்காமல் இருக்கக்கூட முடியும். ஆனால் சிலர் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், நீ விரும்பினது கிடைக்காவிட்டால் கிடைத்ததை விரும்பு என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ விரும்பினது உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி. நீதிமொழிகள் 10 அதிகாரம் 24 வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு நேரிடும், ஆனால் நீதிமான் விரும்பினதோ அவனுக்கு வந்து சேரும், அது அவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறது. நீதிமான் விரும்புவது அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும், அவனுக்கு வந்து சேரும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற காரியங்கள், அப்படி விரும்புவது தவறும் அல்ல, பாவமான காரியமும் அல்ல. நாம் எப்பொழுதுமே நன்றாக இருப்பதை, ஆசீர்வாதமாக இருப்பதை, செழிப்பாக இருப்பதை நாம் விரும்ப வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்தினுடைய அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம். யோபுவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அவர், நான் அஞ்சின காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிறார். அவர் நினைத்த உடனே அவருக்கு அப்படி வந்து சேரவில்லை. ஆனால் அதையே அவர் திரும்ப 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 அதையே நினைத்து கொண்டிருந்தபடியினாலே, தீமையை நினைத்து கொண்டிருந்தபடியினாலே, மரணத்தை நினைத்து கொண்டிருந்தபடியினாலே, தொடர்ந்து அதையே அவர் நினைத்து கொண்டிருந்ததினாலே அவருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து சேர்ந்தது என்று சொல்லி பார்க்கலாம். ஆனால் இந்த நாட்களிலே நமக்கு அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொல்லி, இரட்சகர் என்று சொல்லி விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நீதிமான்களாக இருக்கிறார்கள். ஆதலால் நிச்சயமாகவே நீங்கள் விரும்புகிறவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து சேரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 3 வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி இருக்கிறது. விசுவாசமே நம்முடைய நீதியாக இருக்கிறது. அப்படியே நாம் வாசித்து கொண்டு வந்தால் 4 அதிகாரம் 23 வசனத்திலே, இது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல நமக்கும் சேர்த்து எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. அதனால் ஆபிரகாம் பெற்ற ஆசீர்வாதங்கள்,
ஆபிரகாம் பெற்ற நீதி நமக்கு உரியதாக இருக்கிறது, கேட்கிற உங்களுக்கு உரியதாக இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் நீங்கள் விரும்புகிற ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் அவர் தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் விரும்புகிற நன்மையான காரியங்கள், நல்ல காரியங்கள் வருவதாக நீர் அப்படியே ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நீங்கள் விரும்பின காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து சேரும்படி செய்வாராக.